Taste the Daily. இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் இருந்து இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி விலகியது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக உருவெடுத்துள்ளது. என்னென்ன கருத்துக்கள் பரவுகின்றன, உண்மையான காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்காக அறிவிக்கப்பட்ட இந்திய அணியில் விராட் கோலி இடம்பெற்றிருந்தார். முதல் போட்டி தொடங்குவதற்கு முன்பாக விராட் கோலி சொந்த காரணங்களுக்காக விலகுவதாக அறிவித்தார். அதனை ஏற்று பிசிசிஐ தேர்வுக் குழுவும் அவரை விடுவித்து மாற்று வீரராக ரஜத் பட்டிதாரை அணியில் சேர்த்தது. அப்போதிலிருந்தே விராட் கோலி விலகியது குறித்து சமூக வலைதளத்தில் கருத்துக்கள் பரவின. பிசிசிஐ நிர்வாகத்திற்கும் விராட் கோலிக்கும் இடையே மோதல் போக்கு நிலவுவதாக ஒரு சிலர் கூறினர். பயிற்சியாளர் டிராவிட்டுக்கும் விராட்டுக்கும் விரிசல் இருப்பதாகவும் ஒரு தரப்பினர் தெரிவிக்கின்றனர். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, விராட் கோலியின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்ற கருத்தும் கூறப்பட்டது. இவைகளையெல்லாம் தாண்டி விராட் கோலிக்கும் அவரது மனைவி அனுஷ்கா சர்மாவுக்கும் விவாகரத்து நடக்க உள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் இணையத்தில் வலம் வந்தன. இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தென்னாப்பிரிக்க முன்னாள் வீரர் ஏபிடி வில்லியர்ஸ் கருத்து அமைந்தது. விராட் கோலி அனுஷ்கா சர்மாவுக்கு 2வது குழந்தை பிறக்க உள்ளதாக கூறியிருந்தார் டி வில்லியர்ஸ். ஒரு சில நாட்கள் கழித்து மன்னிப்பு கேட்டு பதிவிட்டிருந்த டி வில்லியர்ஸ் தவறான கருத்தை கூறியதாக வருத்தம் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான கடைசி 3 டெஸ்ட் போட்டிகளில் இருந்தும் விராட் கோலி விலகுவதாகவும் அவரது முடிவை மதிப்பதாகவும் பிசிசிஐ தெரிவித்திருந்தது. எதற்காக பிசிசிஐ இவ்வாறு கூற வேண்டும் என மீண்டும் பூதாகரமானது விராட் விஷயம். இதனைத் தொடர்ந்து தனது யூடியூப் பக்கத்தில் பேசியுள்ள டி வில்லியர்ஸ், முன்னதாக தான் செய்த தவறுக்கு விராட் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். நண்பர் விராட் கோலி இன்னும் கிடைக்கவில்லை, அவருக்கு பிரைவசியை கொடுங்கள் என கண்ணீருடன் கேட்டுக்கொள்வதாகவும் நிச்சயம் அவர் மீண்டும் களத்திற்கு திரும்பி ரன்கள் குவிப்பார் என்றும் டி வில்லியர்ஸ் பதிவில் கூறியுள்ளார். தன்னை சுற்றி இத்தனை சர்ச்சைகள் புகைந்து கொண்டிருக்க ஆட்ட நாயகனோ நண்பர் டி வில்லியர்ஸிடம் ஒன்றை மட்டும் கூறியிருக்கிறார். அது, நான் குடும்பத்துடன் சில நாட்கள் இருக்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக செல்வக்கண்ணன். Taste the Daily.